எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நம்ம அகத்தியர் மலை பயணத்தோட 3வது நாள் 3வது வீடியோ. இந்த வீடியோ இல்லாம பேஸ் கேம்ப்ல இருந்து எப்படி கீழே இறங்கணும், அதாவது அடிவாரத்துக்கு எப்படி இறங்கணும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த அகத்தியர் மலைக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள், எப்படி வரணும், எப்படி புக் பண்ணணும், என்னென்ன கொண்டு வரணும், எப்படி போகணும் அப்படின்னு எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அகத்தியரை போய் தரிசிக்கிறது நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து போட்டிருக்கோம். நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்கேன் பாருங்க. கீழே எப்படி இறங்கணும்ன்ற வீடியோவையும் அடிப்படை தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணி இப்போ வந்து 6:45 வந்து ஆகுதுங்க. இப்போவே வந்து எல்லாரும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 7 மணிக்கு எல்லாரும் கிளம்ப சொல்லிட்டாங்க அடிவாரத்துக்கு. இப்போ நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஸ் கேம்ப்ல இருந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க. மணி 7 மணி 10 நிமிடங்கள் ஆகுது. நம்ம பேஸ் கேம்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயில் யாருடைய கோயில் அப்படின்னா, இந்த மலையில ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரு கன்னிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய குலதெய்வம் இந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவர்களுடைய குலதெய்வம். இதை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் கீழே இறங்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸா வந்து இருக்குங்க. இங்க பாருங்க, எல்லாம் இந்த இடத்துல இன்னும் போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் போட்டோ எடுத்து அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பாதை அங்கே போகுது, அங்கே பாருங்க, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கே தான் போகணும், அந்த வழியை தான் அப்படியே போகணும். இங்கே நிறைய அந்த குரங்கு, இந்த சிங்கவால் குரங்குலாம் இருக்கு. இந்த கிளைய ஆடுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு பாருங்க. நாங்கள் ரொம்ப வேகமாக வந்து இறங்க ஆரம்பித்தோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த மலை ஏறுற வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், அட்டையாறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஃபால்ஸ் வந்து அந்த அட்டையாருக்கு முன்னாடி இருக்கிற, அதாவது ஏறும்போது முன்னாடி இருக்க அட்டையாருக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஃபால்ஸு. இந்த இடத்துல நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். இந்த இடத்துல அட்டைப்பூச்சிகளோட தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு மற்ற பிளேசஸை விட. நீங்கள் இங்கே குளிச்சுட்டு நாங்கள் வரிசை அப்படியே கைடு கிட்ட ஒவ்வொரு விடயங்களாக பேசிக்க ஆரம்பித்தோம், பேசி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். நிறைய விடயங்கள் இந்த அகத்தியர் மலையை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இப்போ யாராவது ஏறிட்டு இறங்க முடியலன்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இறங்க முடியலன்னு சொன்னால் கேம்ப் செட்டில் தான் விட்டுருப்போம். திரும்ப இல்லை, இப்போ இங்கே இதுலேயே பாதியிலே வந்துட்டு வர முடியலன்ட்டாங்கன்னா? முடியலன்னு சொன்னால் ரிட்டர்ன் கொண்டு போக முடியாது. கொண்டு போக முடியாது. ஏன்னா பாய்க்குள்ள ஆள் இருக்குல்ல, அதெல்லாம் பாய்க்குள்ள ஆளை அந்த கேட்டு ஏப்பிச்சாதான் இந்த ஆளை ரிட்டர்ன் அங்கே மாதிரி கொண்டு போக முடியும், கொண்டு போய் வர முடியும். பாஸ் எங்கள் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கு. என் பேர்லையும் பாஸ் இருக்கும். ஆமாம், நான் 10 பேரை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஆள் முடியலை, வீட்டுக்கு போகணும். அப்போ இந்த ஒரு ஆளை கொண்டு போனீங்கன்னா வேற கேடை கண்டுபிடிச்சி அந்த பாஸை அங்கே ஆக்கி இப்படி அர்ஜென்டா அந்த முடியாத அந்த கேடு அங்கே மாதிரி போகிறாங்க சொல்லி அங்கே இது பண்ணி விடணும். திரும்ப போய் விட்டுறணும். விட்டுட்டு தான் அந்த ஆள் முடியாதுன்னு சொன்னால் அந்த ஆளை கொண்டு போகணும். காசுலாம் திரும்ப தர மாட்டாங்க. காசு தர மாட்டாங்க. அது இல்லை, காசு தர மாட்டாங்க. காசு தர மாட்டாங்க. இங்க பாருங்களேன் ஐயா, அது என்னது? கரடி. கரடியோட சாணமா? எப்போ போயிருக்கோம்? நேற்று நேத்தா? இப்போ இங்க பக்கத்துல எதுவும் இருக்குமா? பக்கத்தில் அது இப்போ காண முடியாது. காணாம வர முடியாது. ஒரு ஆளை கண்டா அந்த ஓடிடும். கவனமா தாங்க போகணும். இப்ப புதுசா இது வரைக்கும் ட்ரெக்கிங்கே போல அகத்தியர் மலை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அகத்தியர் மலைன்னா புதுசாக வரவங்கெல்லாம் நம்ம ட்ரெக்கிங் கொண்டு போயிட்டே இருப்போம். கொண்டு போயிருப்பாங்க. அவங்க இந்த ஃபால்ஸு வந்து கேட்பாங்க. நாங்கள் ஒரு ஃபால்ஸ் ஒரு பேரை சொல்லுவோம். இது கரமனை ஃபால்ஸு, அடுத்து வாழைப்பந்தி, அதுக்கு அடுத்து அட்டையாறு, அடுத்து அட்டையாறு கழிஞ்சது லாச்சி மட்டை கழிஞ்சு மேலே 7 மடங்கு, அதுக்கு மேலே ஆஸ்திரேலியா வரும். இப்போ வந்து எத்தனை வயசு இருக்கிறவங்க வரலாம் எங்கே இந்த மலைக்கு? அது அப்படி இல்லை. இப்போ 60-65 வயசு இருந்தாலும் வரலாம். அந்த நடக்க உள்ள ஆள் தான் வர முடியும். மற்ற ஆளை ஒளிவாக்கணும் முடியாது. இப்போ 50 வயசுலேருந்து 55, 52, 50 அதெல்லாம் வரலாம். 45 அது ரொம்ப நடக்க முடியாது. கயிற்று வண்ணம் இது உண்டாது, ஏற முடியாது. கஷ்டம். ஒரு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வர்றோம் இந்த 3 நாளாக? நம்ம இப்போ 44 கிலோமீட்டர் போயிட்டு வரோம் 3 நாள். 3 நாள். அதுவும் இல்லை ஏத்தமா இருக்கே. ஆமாம், ஏற்றம் உண்டு, இறக்கம் உண்டு, எல்லாமே இருக்கு. 44 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சாதான் வரணும். ஆமாம், 44 கிலோமீட்டர் உண்டு. 44 கிலோமீட்டர் நடந்தாதான் முடியும். வண்டி போகாது, ஒன்றும் போகாது. இது வனமாகும். மரத்துலேருந்து சாதா நடந்து போகக்கூடிய இடமாகும். இது மிருகங்கள் எல்லாம் நடமாடக்கூடிய இடம். ஆனை, காட்டுப்பாத்து, கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் வாழக்கூடிய இடம். கூடுதலும் மிருகங்களை இருக்கக்கூடிய இடமாங்க. இப்போ அசோட நம்ம போயிட்டு இருக்காது. அதெல்லாம் பாதுகாத்து தான் நம்ம போயிட்டு வரணும்.
ஒரு வழியா நம்மளுடைய அகத்தியர் மலை பயணத்தை முடிச்சிட்டோங்க. கேம்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம்னா நம்மளுடைய பாஸை வந்து காட்டணுங்க, நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய அகத்தியர் மலை பயணம் இந்த 3 நாள் ரொம்ப அற்புதமாக வந்து முடிஞ்சுங்க. மணி வந்து 12:10. கிட்டத்தட்ட நம்ம 7:10க்கு இறங்க வந்து ஆரம்பித்தோம். 5 மணி நேரத்தில் இறங்கியிருக்கோம். நம்ம ஏறுறதுக்கு நமக்கு 8 மணி நேரம் ஆச்சு, இறங்குறதுக்கு 5 மணி நேரம் இருக்குது. நீங்கள் இறங்கின உடனே இந்த கேட் பாஸ் இருக்கும். இந்த கேட் பாஸை நீங்கள் அங்கே காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து கிளம்பணும். காமிக்காமல் கிளம்புனீங்கன்னா அது ரொம்ப ஃபாரஸ்ட்டில் ஏதோ கேஸில் வந்து ஃபைல் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. நல்லபடியாக இறங்கிட்டோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போகணும். இப்போ இந்த வீடியோவில் அடுத்த பகுதியாக நாம் என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படை தகவல்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அகத்தியர் மலை பற்றின எல்லா கேள்விகளையும் வந்து பார்க்கலாம். இதை வந்து ஒரு 5 பிரிவுகளாக வந்து பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்படி புக் பண்ணணும், அனுமதி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத முதல் பிரிவாக வந்து பார்க்கலாம். 2வது எப்படி போகணும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 3வது அந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 4வது அந்த பேஸ் கேம்பில் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன ஃபுட் இருக்கும், பாத்ரூம் எல்லா வசதியும், அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். 5வது மேலே தரிசனம் எப்படி இருக்கும், அதை பற்றி வந்து நம்ம பேசலாம். இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும், அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் தனித்தனியாக டைமிங் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். நான் சாப்டராகவும் தனியாக கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா அந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சுக்க முடியும். முதலே சொல்லிடுங்க, இந்த வீடியோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போது. உங்களுக்கு இந்த கேள்வியில் பார்க்குறதுக்கு நேரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் 2 வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அகத்தியர்மலை பற்றின வேறு தகவல்களையும் வேறு மலைகளுக்கு நம்ம பயணம் போகிறத பற்றியும் அந்த குரூப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நாம இந்த மாதிரி மலைகளுக்கும் கோட்டைகளுக்கும் கோயில்களுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் கூட்டு போயிட்டு இருக்கோம், அதாவது டூர் கூட்டு போயிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடுத்த வரலாற்று பயணமாக நம்ம நவம்பர் 23ஆம் தேதி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே நாளில் 6 வரலாற்று இடங்களை வந்து பார்க்க போகிறோம். விழுப்புரத்தில் பனமலை சிவன் கோயில், மண்டகப்பட்டு, திருநாதர் குன்று, தொண்டூர் பெருமாள் அப்படின்னு நிறைய முக்கியமான நம்ம வாழ்க்கையில் பார்க்காத வரலாற்று இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நான் உங்களுக்கு அங்கே நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டூரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம மாதம் 2 இடங்களுக்கு வரலாற்று பயணம் தான் டூர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த டூர்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற பயணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இணையதளமான explorevia.com வந்து பாருங்கள், இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல இருந்து ஆரம்பிச்சலாம். அதாவது அனுமதி எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அகத்தியர் மலைக்கு எப்போ போகலாம்? அதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. அகத்தியர் மலைக்கு சீசன், ஆஃப் சீசன் அப்படின்னு 2 இருக்குங்க. ஒன்று சீசன் அப்படின்னா ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும், சரிங்களா? ஆஃப் சீசன் அப்படிங்கிறது ஆகஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது ஆஃப் சீசன். சீசனில் வந்து உங்களுக்கு மழை பெய்யாது, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும், நீங்கள் எளிமையாக வந்து போயிட்டு வர முடியும். அதுதான் அந்த சீசன். சீசனில் விலை குறைவாக இருக்கும், ஆஃப் சீசனில் விலை அதிகமாக வந்து இருக்கும். 2வது கேள்வி, எப்போ புக் பண்ணணும்? புக்கிங் எப்படி, ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையா? புக்கிங் வந்து 2 விதமாக வந்து இருக்குங்க. ஒன்று ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஒன்று ஆஃப்லைன்லையும் வந்து பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார் யார் போகிறீங்க, ஒரு 4 பேராக இருக்கிறீங்க, ஒரு 2 பேராக இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாரோட ஆதார் கார்டை நீங்கள் கொண்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போங்க. அது போக எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக முன்பதிவு வந்து அங்கே நேரில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமை. நீங்கள் நிறைய பேர் வந்து இது ஒரு பிஸ்னஸாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி அகத்தியர் மலைக்கு புக்கிங்கிறது வந்து மாறிடுச்சு. நான் உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஆன்லைனில் புக்கிங் வந்து ஆன் பண்ணுறாங்க. அதாவது காலையில் வந்து தொடங்குறாங்க. நம்ம அதில் வந்து புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் காட்டுறேன் பாருங்கள், எப்படி புக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கேரள வனத்துறையோட வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா tvmwildlife.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களுடைய ஒரு வலைத்தளம். நீங்கள் அதில் போயிட்டு சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டுனா பிளான் யுவர் விசிட் உள்ளே போனீங்கன்னா ட்ரெக்கிங் அகத்தியர் கூடம்னு வரும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் பாருங்களேன். அதாவது தனியாளாகவும் புக் பண்ணிக்க முடியும். ஒரு ஆளுக்கு 4000 ரூபா. அதாவது இப்போ ஆஃப் சீசன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அதாவது சீசனில் புக் பண்ணுறதுக்கும் ஆஃப் சீசனில் புக் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. சீசனில் புக் பண்ணிங்க அப்படின்னா 2500 ரூபா விலை ஒரு நபருக்கு. ஆஃப் சீசனில் புக் பண்ணிங்கன்னா 4000 ரூபா விலை ஒரு நபருக்கு. 2க்கு என்ன வித்தியாசம்னா, போயிட்டு வர்றது கைடு எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, உங்களுக்கு அந்த 2 நாளைக்கு முதல் நாள் நைட்டு அந்த 3 நாளைக்கும் மேலே பேஸ் கேம்பில் உணவு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 4000 ரூபா கொடுத்து போகிற ஆஃப் சீசனில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே காசு கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கணும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். சரி, இப்போ ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு நான் 2 பேருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, புக் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே என்ன காட்டுது, தி பேக்கேஜ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஃபாரினர்ஸ் அப்படின்னு காட்டுதா. இந்த ஆஃப் சீசனில் வெளிநாட்டவருக்கு இது இல்லை. இப்போ 30ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்கான்னு பார்க்கலாமா? 30ஆம் தேதிக்கு இவங்களோட வெப்சைட் இப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும்.
1ஆம் தேதி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, லாகின் கேட்குது, லாகின் பண்ணியாச்சு. 30ஆம் தேதிக்கு இருக்கா? நோ ஸ்லாட்ஸ் அவைலபிள் இப்போ இல்லை. சரி, நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ இதை நவம்பர் 15 வரைக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து நவம்பர் 15க்கு அப்புறம் வேணும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நாட்களை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நவம்பர் 1ஆம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆகும், ஸ்லாட் ஓப்பன் ஆகும் உங்கள் வெப்சைட்டில். நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் உங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் வந்து புக் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே போன உடனே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்கள் ஆதார் நம்பர் வந்து கேட்கும். அதனால் இது வந்து எப்படின்னா ஒரு தட்கல் டிக்கெட் மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிரும். நீங்களே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரோட ஆதார் கார்டையும் ரெடியாக எடுத்து வச்சுங்க. அத்தனை பேர் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ரெடியாக காசு எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் புக் பண்ணுறப்ப ஆன்லைனில். என்னோடய டிக்கெட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 16ஆம் தேதி வந்து புக் பண்ணியிருக்கேன். இதில் தேதி வருதுங்களா, என்றைக்கு புக் பண்ணிங்கன்றது வரும், யார் யார் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் நான் என்றைக்கு நாம் போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வரும். இது ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் ஜேர்னி, இது என்ட்ரி பாஸ் அன்றைக்கி மட்டும் தான் இருக்குது. 2 பேருக்கு நாங்கள் வந்து போயிருக்கோம். 2 பேருக்கு விலை 8000 ரூபா வந்து போட்டிருக்கா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த டூரில் என்னென்ன இருக்கோ இதை வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி, சரி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தோன்னா இது வந்து ஒரு அஃபிடபிட், இது வந்து ஒரு ஃபார்ம். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதில் வந்து இப்போ குரூப் லீடர் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரில் இங்கே மேலே ஒரு குரூப் லீடர் அப்படின்னு இருக்கா, என் பேர் போட்டிருக்கு, கருணாகரன் போட்டிருக்கு பாருங்க. எஸ். இப்போ நீங்கள் 4 பேர் போனீங்கனாலும் நீங்கள் புக் பண்ணுறப்பே யார் குரூப் லீடர் அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் அதை வந்து தெளிவாக அந்த இடத்துல வந்து கொடுத்துடணும். அவங்க வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ என் பேர் நான் இங்கே கொடுத்தேன், அங்கே இதுலேருந்து எழுதியிருந்தேன் கருணாகரன் சன் ஆஃப் பழனிசாமி அப்படின்றத நான் எழுதி கீழே வந்து இங்கே நான் கையெழுத்து போட்டிருந்தேன். சைன் ஆஃப் இது போட்டுட்டு நேமு போட்டுட்டு கீழே வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறதையும் கையெழுத்து வந்து போடணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்துக்கு வருவோம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. அதாவது இது ரொம்ப 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 முக்கியம். இது இல்லைன்னா உங்களை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸை தான் நீங்கள் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீங்கள் எக்காரணம் கொண்டும் நமக்கு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நம்ம ஆர்டிஓலலாம் போனோம் அப்படின்னா, இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறோம்னா அவங்க ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அது எடுக்கக்கூடாது, அதை எடுத்துடாதீங்க. அதை எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்களுக்கே வந்து ஒருத்தர் அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதாவது ஆன்லைனில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு கொண்டு வந்திருந்தார். முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் திரும்ப விதுரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் லேட்டாக எங்களுக்கு பின்னாடி வந்து ஏற ஆரம்பிச்சார். அதனால் அதெல்லாம் இஷ்யூ ஆயிரும். அவங்க கொடுத்த இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிட்னஸ். இதை தான் நீங்கள் வந்து வாங்கணும். ஏன்னா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், திஸ் சர்டிஃபிகேட் இஸ் being given to him or her for purpose of trekking for 3 days to அகத்தியர் கூடம். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சொல்லி தான் அவங்க வந்து அன்றைக்கி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். சரி, இது எப்படி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னா ரொம்ப எளிமை. உங்கள் ஊரில் இருக்கிற எந்த ஒரு கிளினிக்னாலும் போங்க, போயிட்டு எனக்கு இப்படி ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேளுங்க. அவங்க வந்து அதாவது உங்கள் வெயிட் என்ன, உங்களோட ஹைட் என்ன, உங்களோட கார்டியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒவ்வொரு இடத்த பொறுத்து ஒவ்வொரு கிளினிக்கை பொறுத்து 500 ரூபா வரைக்கும் கூட வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வாங்குவாங்க. இது நீங்கள் தனியாக கொடுத்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். மறந்துடாதீங்க, இதில் டாக்டரோட சிக்னேச்சர் இது எல்லாமே வேணும், சீல் எல்லாமே வேணும். அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் நம்ம அகத்தியர் மலைக்கு. அதனால் அதை மறந்துடாமல் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம். அதுக்கடுத்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். இது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு போனோம். இங்கே ஃபில் பண்ண தேவையில்லை, நீங்கள் அங்கே போய் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு உங்கள் பேர், உங்கள் ஐடி நம்பர்னால் உங்கள் ஆதார் ஐடி நம்பர், ஆனா பெண்ணா, வயசு எத்தனை, ஃபோன் நம்பர், கையெழுத்து, இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து போதும். அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் போகிறப்ப முக்கியமாக நீங்கள் வச்சிருக்க வேண்டியது இதுதாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் ஒன்று வச்சுக்கணும். டிஃபால்ட்டாக ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும், அந்த மற்ற 2 சொன்னேன் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட், டிக்ளரேஷன், அது வந்து ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போய் நீங்கள் எழுதிக்கலாம், அந்த 2 பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆனால் அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அங்கே கொண்டு போயிருங்க. சரிங்களா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து வச்சுக்கோங்க. அதை கட்டாயம் வந்து பார்ப்பாங்க. அது ஒன்று தான் இந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைனில் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் நீங்கள் போய் வெப்சைட்டில் வந்து பார்த்து டிக்கெட் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நீங்களே வந்து புக் பண்ணிக்கிங்க. சரிப்பா, என்னால் புக் பண்ண முடியாது, அந்த நேரத்துக்குலாம் என்னால் உட்காந்து பார்க்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸுக்கு போகணும், பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இதுக்காக நிறைய ஏஜென்ட் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக வந்து மாறிடுச்சு, டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது. எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். எங்கள் கூட வந்தவர் டிக்கெட் எப்படி புக் பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கப்போ சும்மா பேசிக்கிட்டே போனோம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் 4000 ரூபாங்க நாங்களே புக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்.
அவர் சொன்னார் அவர் 5500 புக் பண்ணியிருக்காரு வெறும் டிக்கெட்டை மட்டும். அதாவது டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் 1500 கமிஷனை வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விலை 4000 ரூபா. நீங்கள் ஏஜென்ட் கமிஷன், ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பாருங்கள். அதுக்கு மேலே பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் டிக்கெட்டுக்கு மட்டும் அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒத்துக்க முடியாது. நீங்கள் குறைச்சி வந்து பேசுங்க, இவ்வளோ தான் விலை, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. நான் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது இல்லை. அது விஷயமா என்னைய வந்து கேட்காதீங்க. எனக்கும் ப்ராப்பராக யாரும் நிறைய பேர் வந்து தெரியாது எவ்வளோ வந்து வாங்குறாங்க. ஏன்னா நான் சொல்லிவிட்டு அவர் ஒரு 1000 வாங்கி அவர் 2000 வாங்கினாங்கன்னா அது எனக்கு சரியாக வராது. அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படின்னா நிறைய இன்றைக்கி நம்ம தமிழில் யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மலை பயணத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச இந்த நிர்மல்ன்ற பையன்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. செஞ்சி ட்ராவலர் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து அவங்க கூட வந்து நீங்கள் எளிமையாக வந்து போய்க்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு வந்து வருவோம். அதாவது எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்து வருவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். ஏன்னா அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை பேரை போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரதை மட்டும் ஒரு சர்வீஸை வந்து நிறைய பேர் வந்து அகத்தியர் மலையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை நீங்களும் ரொம்ப எளிமையாக போகலாம். நீங்கள் போனீங்க அப்படின்னா காலையில் ஒரு பஸ் இருக்குது, 5 மணிக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 8:30க்கு நீங்கள் போனக்காடு வந்து வந்துடலாம். அதாவது இந்த கேம்ப் அடிவாரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ 2 பார்ட் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விடயங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டே வரும். அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் கூகுள் மேப்பில் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது நான் விருதுநகரில் இருக்கேன், அதனால் விருதுநகருக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும், ஒன்று மதுரையில் இருக்கிறீங்க, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, இல்லை ராமேஸ்வரம், எந்த சைடில் இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய ஒரு இடம், நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்களோ ட்ரெயினில் வர்றீங்களோ எங்கே வரணும் அப்படின்னா திருவனந்தபுரம் வந்துடணும். திருவனந்தபுரத்துலேருந்து காலையில் 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா உங்களே கொண்டு வந்து போனக்காடில் இறக்கி விட்ருவாங்க. போனக்காடு அப்படிங்கிறது தான் இங்கே போனக்காடு அப்படிங்கிறது தான் இந்த மலையோட அடிவாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம போனக்காடுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த கேம்ப் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மலையேற ஆரம்பிப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் வந்து போய்க்க முடியும். இப்போ நம்ம நீங்கள் பஸ்ஸில் வேனில் எதில் வந்தாலும் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க. இங்கே வந்து போர்டு இருக்கும், அகத்தியர் கூடம் 22 கிலோமீட்டர். அதாவது மேலே அகத்தியர் இருக்கிற இடத்துக்கு 22 கிலோமீட்டர் வந்து போகணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம்னா அந்த பேஸ் கேம்புக்கு வந்து போயிட முடியுங்க. நீங்கள் பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ நீங்கள் போய் திருவனந்தபுரத்தில் இறங்குனீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், இல்லைப்பா நான் வந்து பைக்லேயே வந்துடுவேன், நான் கார்லேயே ஃப்ரெண்ட்ஸாக வந்துடுவோம், நாங்கள் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நாங்கள் கார்லேயே எங்கே இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னா பெஸ்ட்டு ரூட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலி இந்த சைடில் இருந்தீங்கனாலோ, நான் விருதுநகரில் இருக்கேன், இங்கே பாருங்கள், நான் இங்கே விருதுநகரில் இருக்கேன், மதுரை கிட்டே இருக்கேன். நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் எங்கேருந்து வந்தீங்கனாலும் ரொம்ப எளிமையான ரூட் எப்படின்னா, மதுரை வந்துடுங்க, நேராக ராஜபாளையம், கீழே வந்து வந்தீங்கன்னா தென்காசிலேருந்து அப்படியே ஒரு மலை மட்டும் அப்படியே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த குற்றாலம் ஒரு மலை ஏறி இறங்குனீங்கன்னா கீழே வந்து வந்துடுவீங்க. இந்த வழியாக வந்து விதுரா அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரியுதா, விதுரா அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து வந்துடுவீங்க. இந்த ஊர் தான் பெரிய ஊர். அதாவது நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ரெயின் கோட்டு மறந்துட்டு வந்துட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஃபுட்டு வாங்கணும், நீங்கள் நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னா இதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர். இதுக்கப்புறம் நம்ம நேராக போனக்காடுக்கு உள்ளே வந்து போயிடுவோம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன வாங்குறதுனாலும் இல்லை வந்து தங்குறதுனாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் தங்கிக்கலாம். சரிங்களா? விதுராவில் இருந்து கூட நம்ம பஸ்ஸு இந்த நீங்கள் ஆட்டோலாம் எடுத்திங்கன்னா உங்களை அங்கே போனக்காடு வரைக்கும் கொண்டு போய் கூட வந்து விடுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்களுக்கு 13ஆம் தேதி ட்ரெக்கிங், அக்டோபர் 13ஆம் தேதி நாங்கள் வந்து மலை ஏறினோம். நாங்கள் 12ஆம் தேதி மதியானமே நாங்கள் விருதுநகர்ந்து கிளம்பி போய் விதுரா அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து நாங்கள் தங்கிட்டோம். இதுதான் ஒரு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நான் ஏசி தான் எடுத்தோம். அதுவே நீட்டாக தான் இருந்துச்சு, கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, நான் ஏசியே ஓகே. அதாவது ஒரு ரூமுக்கு 1000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏசினா ஒரு 1500 அப்படி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் நான் ஏசியில் தங்கினோம், 1000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த ரூமில். நாங்கள் இங்கே நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அது எல்லாமே இங்கே வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு, இந்த இடத்துல நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். நாங்கள் இங்கே இந்த இடத்துலேயே வந்து பழங்கள் இது எல்லாமே நாங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா, நாங்கள் இங்கே வந்து இது எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். இங்கே வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஒரு 6:30க்கே வந்து கிளம்பி
அடிவாரத்துக்கு வந்து போயிட்டோம் பேஸ் கேம்புக்கு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்களோ இல்லை காரில் வர்றீங்களோ அதிகபட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வந்துடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 100 பேருக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்குறாங்க. 100 110 வரைக்கும் ஆகும். நீங்கள் சீசனில் போனீங்கன்னா 150 பேர் வரைக்கும் கூட அவங்க அனுமதி வந்து கொடுப்பாங்க. இப்போது நான் ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டேன். நாங்கள் எத்தனை மணிக்கு போனோம்னா 7 மணிக்கெலாம் நாங்கள் வந்து போயிட்டோம். நாங்கள் 7 மணிக்கு போகிறப்ப எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அப்போது நாங்கள் 110 பேரில் ஒரு 5ஆவது ஆளாக நாங்கள் போயிட்டோம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பாக தான் அனுப்புவாங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 கைடு வந்திருக்காங்கன்னா ஒரு குரூப்புக்கு இல்லை ஒரு கைடுக்கு 10 பேர் அப்படின்னு வந்து பிரிச்சுக்குவாங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. 100 பேர் இருக்கும், 10 கைடு இருக்காங்கன்னா ஒரு கைடுக்கு 10 பேர் அப்படின்னு வந்து பிரிச்சுக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு கைடுக்கும் அப்படியே 10 பேராக பிரித்து 10 குரூப்பு. இதில் யார் போனாங்களோ நம்ம போயிட்டு நீங்கள் போய் சும்மா நின்றுக்காதீங்க. போன என்ன செய்யணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை அந்த ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருப்பார் ஆஃபீஸர், அந்த இடத்துல போய் நீங்கள் வச்சிடணும். உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒரே ஒரு பேஜ். அந்த பேஜை மட்டும் நீங்கள் போய் ஆளாக போய் வச்சிடணும். வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வந்து வச்சாங்களோ அவங்கள செக் பண்ணி குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. குரூப்பில் போகிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தான் அத்தனை பேரும் வந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதிகபட்ச நேரம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகபட்ச நேரம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக வந்து பார்த்துட்டு போகலாம். நான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ரசித்து போவேன், வீடியோ எடுப்பேன், நிறைய வீடியோ எடுப்பேன், பேசுவேன். அதனால் நான் குரூப்புக்கே போயிட்டோம். அதனால் ரொம்ப பொறுமையாக ரசித்து போனோம். அப்படியுமே எங்களுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் வரதோ லாஸ்ட் குரூப்பில் வரதோ உங்கள் விருப்பம். ஆனால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா குரூப்பில் போய்க்கோங்க, உங்களுக்கு நேரம் அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த பார்ட்டுக்கு வந்து வர்றோம். அதாவது நடைப்பயணம் மற்றும் அனுபவம் தொடர்பான கேள்விகள். அதாவது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. மலை அடிவாரத்தில் இருந்து அந்த பேஸ் கேம்ப் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தோராயமாக 6 மணி நேரம் ஆகலாம், 5 மணி நேரம் கூட ஆகலாம். நீங்கள் குடுன்னு ஓடினீங்க அப்படின்னா 5 மணி நேரம் கூட ஆகலாம். இல்லை நான் பொறுமையாக தான் போவேன்னா 8 மணி நேரம் கூட வந்து ஆகலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய ஸ்டெமினாவை பொறுத்தும். நீங்கள் இந்த மலைப்பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 2 வாரம் ஏதாவது பயிற்சி எடுத்துருக்கிறீங்களா அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இருக்கும். முக்கியமாக சொல்கிறேன், ரொம்ப நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த நாள் மலையேற போனீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் ஹெவியாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் லைட் ஃபுட்டாக வந்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி மார்னிங்கும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஏறினீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வழியில் காட்டு மிருகங்கள் அல்லது பாம்புகள் அதிகமாக கட்டாயமாக இருக்கும். நிறைய சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல யானை 2 பேரை வந்து கொண்டிருக்கு. பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்புன ஒரு 2 கிலோமீட்டர்லேயே ஒரு இடம் வரும். கேம்ப் 2 அப்படின்னு ஒரு இடம் வரும். லத்திமொட்டா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி யானை வந்து 2 பேரை அடித்து கொண்டுருச்சு. அந்த அனுபவத்தில் வந்து அவர் சொன்னார். எப்படின்னா நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு பெண் யானையும் ஒரு குட்டி யானையும் நின்றுருக்கு. இவங்க பார்த்தோன்னா குட்டி யானை நல்லா இருக்கே அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. சைட்லேருந்து ஒரு ஆண் யானை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க கொஞ்சம் சரி பார்த்தோமா கிளம்பணுமா அப்படின்னு இல்லாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படியே பக்கத்தில் ஏதோ போகிறதுக்கு முயற்சி செஞ்சதாகவும், அப்போ குட்டியான ஒரு சின்ன ஒரு சவுண்டு கொடுத்தான், பிளிரிச்சான். அந்த சவுண்டை கேட்டோன்னா சைடில் இருந்த யானை ஓடி வந்திருக்கு. இது அவங்க பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா 2 பேரை வந்து பிடிச்சிருச்சு. ஒன்றும் செய்யலை, ஒருத்தனை தும்பிக்கையில் பிடிச்சி ஒரே அடி மரத்தில் விழுந்து அவர் அங்கேயே இறந்துட்டார். இன்னொருத்தரையும் அடித்து அடி. கூட வந்தவங்களாம் திரும்ப பேஸ் கேம்புக்கே ஓடிட்டாங்க. ஓடி அங்கேருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வெடிகளை போட்டு விளக்குற வரைக்கும் யானை அங்கேயே இருந்ததாகவும், யானைகள் அவ்வளவு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து போகணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொன்னாங்க. நாங்கள் போகிற வழி முழுக்க யானைகளுடைய சனம் அப்போ தான் கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நான் திரும்பி வரப்பெல்லாம் கரடியோட தான் நிறையா பார்த்தேன். நீங்கள் வீடியோலையும் வந்து பார்த்துருப்பீங்க. வன அதிகாரிகள் சோதனை கடுமையாக செய்வார்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். அதாவது பிளாஸ்டிக் கொண்டே மேலே போக வந்து விட மாட்டாங்க. நீங்கள் எதாவது பிளாஸ்டிக் பொருள் வச்சுக்கிறீங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ இது வந்து ஒரு சானிடைசர், சரிங்களா? இது ஒரு சானிடைசர். இந்த மாதிரி ஒரு டப்பா ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன், ஒரு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு டப்பா வச்சுருக்கேன் அப்படின்னா கூட இது முதற்கொண்டு பிளாஸ்டிக்கில் கணக்கில் வந்துடும். நீங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் காசு கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். 5 பொருட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து 200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்பி வந்து அந்த பொருட்கள் நான் கொண்டு வந்துட்டு காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 200 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கிறீங்க, அதாவது நான் உடை மாற்றிட்டு அந்த இதை போட்டு வைக்கிறக்க ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன்னா அதுக்கெல்லாம் வந்து பேசிக்காக அனுமதி வந்து கொடுத்துருவாங்க. நான் சாப்பாடு வச்சுருக்கேன் அது இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து பேசிக்காக வந்து அனுமதிச்சிருவாங்க. அதையும் மீறி இருக்கிற எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் மட்டும் தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அகத்தியர் மலைக்கு இப்போ எப்படி நம்மளே தயார் செஞ்சுக்கணும், என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த அகத்தியர் மலை சாதாரண ஒரு பயணம் கிடையாது. ரொம்ப எளிமையாக அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டு வர்ற ஒரு பயணம் கிடையாது. நீங்கள் சபரிமலை எல்லாம் போயிருக்கலாம், ஆனால் அதை வெள்ளையங்கிரி போயிருக்கலாம், பருவதமலை எல்லா மலைகளும் ஏறியிருக்கலாம். அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக வந்து இருக்கும். இந்த மற்ற மலைகளை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கடினம்.
இதோட மொத்த பயணம் வந்து 40 கிலோமீட்டர் இந்த அகத்தியர் மலைக்கு. அதாவது இந்த கேம்ப் செக் பண்ணுறது வந்து 40 கிலோமீட்டர் வந்துடும். நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குனீங்கன்னா 44 கிலோமீட்டர் மொத்த பயணமாக வந்து இருக்கும். அதாவது ஒரு வழி 20 கிலோமீட்டர், திரும்பி வர்றது 20 கிலோமீட்டர். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, விரதம் இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு 48 நாள் விரதம், இல்லை 21 நாள் விரதம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் வாக்கிங் போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டூரன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்லை அப்படின்னு ரொம்ப டைனஸ் தெரியாது, புதுசாக இருக்காது. என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம பொருட்களை வச்சு தான் நம்மளுடைய நடை வேகம் வந்து ஒரு உறுதி செய்யப்படும். நம்ம நிறைய பொருட்களை வச்சுருந்தா ஏறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். நிறைய பொருட்களை கொண்டு போகிறது வீண் அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன். நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஷூ வந்து வேணும். நீங்கள் ஒரு grip உள்ள ஒரு ஷூ வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஸ்லிப்பர் தான் வந்து போட்டிருந்தேன், செருப்பு தான் வந்து போட்டிருந்தேன். நான் இதுக்காகவே ஒரு புது செருப்பு வந்து வாங்கினேன். கொஞ்சம் grip இருக்கிற மாதிரி ஒரு செருப்பு வந்து ஒன்று வாங்கினேன். பாட்டாவில் வாங்கினேன். ஒரு 900 ரூபா வந்துச்சு. நான் அது லிங்க் கூட நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து போய் பாருங்கள். ஏன் மெயினாக வாங்கினேன் அப்படின்னா, இந்த அகத்தியர் மலையில் அட்டைப்பூச்சிகளோட தொல்லை மிக மிக அதிகம். இப்போது நீங்கள் லீச் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல grip இருக்கும். லீச் அதாவது அட்டைப்பூச்சி உங்களுக்கு உள்ளே ஏறாது. நீங்கள் லீச் சாக்ஸ் போடல அப்படின்னா இந்த அட்டைப்பூச்சி ஏறி 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 உங்களோட ஷூக்குள்ளே போயிடும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷூவை கழட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஸ்லிப்பரை டக்குன்னு அப்படியே காலிலேருந்து கழட்டி விட்டுட்டு திரும்ப இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்குவேன். அதான் இப்போ திரும்ப போட்டுக்குவேன். அதனால் நான் வந்து ஸ்லிப்பரை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். நிறைய பேர் வந்து அகத்தியர் மலையில் செருப்பு இல்லாமல் கூட வந்து ஏறினாங்க. உங்களுடைய நிலைமையை பொறுத்தது. உங்களால் ஏற முடியும்னா ஏறுங்க, இல்லைனா செருப்பு போட்டு கூட எங்களுக்கு போகணும், அட்டைப்பூச்சி கிடைக்காமல் இருந்தால் சரி அப்படின்னா நீங்கள் போங்க. இல்லை எனக்கு நல்ல கிரிப்பாக வேணும், ப்ராப்பராக நான் போகணும்னா நல்ல ஒரு ஷூ வாங்கிங்க, ப்ராப்பரான ஒரு கிரிப் உள்ள ஒரு ஷூ வந்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் கொண்டு போகிற பேக் ஒரு பேக் வச்சுருப்பீங்களா, அது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. முக்கியமாக வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு கவர் கொடுப்பாங்க, ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க, அது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் போகிறப்ப ஒரு வேளை மழை வந்துருச்சுன்னா உங்கள் பை நனையக்கூடாது. அதுக்காக சரி வேறு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஓஆர்எஸ் பாட்டில் வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். நிறையா வந்து உங்களால் எப்படி சொல்கிறது, நீரிழப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குரூப்புக்கு ஒரு பாக்கெட் வந்து வச்சுக்கோங்க, இல்லை 2 பாக்கெட் வந்து வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் பாக்கெட்டு. ஒரு ஓஆர்எஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமாக என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு, டர்க்கி டவல்லாம் ரொம்ப பெருசு, நீங்கள் தொடச்சிக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் போகிறப்ப குளிக்கிற மாதிரி நிறையா வந்து வரும், அதனால் அதை வச்சுக்கோங்க. எத்தனை பேர் ஆஃப் கிளாத்ஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் மொதல் நாள் ஒரு துணி போட்டு போவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொதல் நாள் துணி போட்டு போவீங்க, 2வது நாள் அகத்தியரை பார்த்துட்டு வருவீங்க, 3வது நாள் திரும்ப மேக்ஸிமம் 2 ஷார்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க, 3 டிஷர்ட் வச்சுக்கோங்க. அதுவே அதிகம்தான். சில பேர்லாம் எங்கள் கூட வந்தவரெலாம் வந்து ஒரு 6 ட்ரெஸ் 7 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பாவம், அவரெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் மேலே வந்து ஏறலாம். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ரெயின் கோட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேக்கப்புக்கு ஒரு ரெயின் கோட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பேக் நனையாமல் இருக்கிறதுக்கு ரெயின் கவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டார்ச் லைட். ஏன் அப்படின்னா, நைட்டு நேரத்தில் நீங்கள் போயிட்டு பேஸ் கேம்பில் வந்து தங்குவீங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, முதல் நாள் நீங்கள் போயிட்டு பேஸ் கேம்பில் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து தங்கிடுவீங்க. பேஸ் கேம்புங்கிறது சும்மா ஒரு மேலே வந்து ஒரு ஷெட்டு போட்டு இருக்குங்க, அவ்வளோதான். உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, போர்வையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து போங்க, உங்களால் குளிர் தாங்க முடியாது அப்படின்னா. சில பேர் என்னென்னா ஸ்வெட் ஷர்ட் மாதிரிலாம் அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, ஜாக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு குளிருக்கும் அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டு தூங்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேறு என்ன முக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, நான் பர்சனலாக சொல்கிறேன், தூங்குங்கிறப்போ வந்து அதிக சத்தங்கள் இருந்தால் என்னால் தூங்க முடியாது. கொஞ்சம் நிசப்தமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினப்பேன். ஆனால் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் போகிறோம். உங்களுடைய இதுக்குள்ளே ஒரு 50 பேருக்கு மேலே தூங்குறீங்க. அப்படிங்கிறப்போ அதிக அளவில் சத்தங்கள் வரும் நைட்டு தூங்குறப்போ. ஏன்னா எல்லோரும் ஏறி வந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க, 40 வயசில் 50 வயசில் வந்துருப்பாங்க, நல்லா பல்காக இருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க. அதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நிறைய குருட்டை சத்தம் வரும். இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இதை உங்களுக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நான் இப்போ மிஸ் பண்ணதை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் எடுத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பஞ்சு எடுத்துக்கங்க ஒரு காதில் வைக்கிறதுக்காக. அது ரொம்ப வந்து முக்கியம் நைட்டு தூங்குறப்ப. நீங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமாக கொண்டு வந்து உப்பு, டெட்டால், சானிடைசர்,
இதை வந்து இங்கே கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய அட்டைப்பூச்சிலேருந்து இது பாதுகாக்கும். வேப்பெண்ணெய் முக்கியமாக கொண்டு வாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 50 ml வந்து போதும். நீங்கள் வந்து நல்லா கை காலில் வந்து தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அட்டைப்பூச்சி உங்கள் மேலே ஏறினாலும் அட்டைப்பூச்சி வந்து கடிக்காது வேப்பெண்ணெய் ஸ்மெல்லுக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதை காலில் இது பண்ணுறப்போ வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் வழுக்குச்சு. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். வேப்பெண்ணெய் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சில பேர் வந்து டெட்டால் பயன்படுத்துவாங்க. நீங்கள் டெட்டால் பயன்படுத்தினாலும் அட்டைப்பூச்சி உங்களுக்கு வந்து மேலே வந்து ஏறாது. உங்களுக்கு வேறு என்ன முக்கியம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஒரு சாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் அழுக்கு துணிகளை நம்ம கொண்டு போயிருப்போம். மேலே துவைக்கிறதுக்கான வசதிகள் 2-3 இடத்துல வச்சிருப்பாங்க. நீங்கள் போய் பாத்ரூமில் துவைச்சிட்டு வந்து வரலாம். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா நீங்கள் அந்த பொருளை காயாது. அதுதான் மெயின். ஏன்னா அங்கே கிளைமேட் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னே இருக்கும். காயாது. நீங்கள் துவைச்சு போட்டாலும் காயாது. அந்த பொருளை நீங்கள் கொண்டு வரணுன்றதுக்காக அதுக்கு ஒரு நல்ல ஒரு பை வந்து வச்சுக்கோங்க. அந்த கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு மற்ற ட்ரெஸ்ஸுக்கு வந்து போகாது, மற்ற பேக் முழுக்க போகாது. அந்த பை ரொம்பவே வந்து முக்கியம். சரி, இதெல்லாம் என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன். 4வது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி, அதாவது அந்த பேஸ் கேம்ப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பகுதியை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல் நாள் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் மேலே வந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஒரு 4 மணிக்கு, சில பேர் 3 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிருப்பீங்க, சில பேர் 4 மணிக்கு ரீச் ஆகிருப்பீங்க, சில பேர் 5 மணிக்கு வந்து ரீச் ஆகிருப்பீங்க. நீங்கள் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ்னு என்ன கொடுப்பாங்கன்னா கட்டஞ்சாயா, அது போக பஜ்ஜி, ஆளுக்கு ஒரு பஜ்ஜி கொடுப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆஃப் சீசனில் இப்போ என்ன மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இன்க்ளூடடான ப்ரைஸு. இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே காசு கொடுத்து வாங்கணும். முக்கியமாக ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் கையில் கேஷாக தான் வந்து நீங்கள் கொண்டு போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம் எடுத்துக்கங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயுமே ஜிபே வந்து ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் கூட வந்தோம் யார்கிட்டயாவது அந்த 100 பேரில் யார்ட்டையாவது நீங்கள் கடன் கேட்குற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. எங்களுக்கு அகத்தியரை பார்க்க போகிற அன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பூரி, ஒரு ஆளுக்கு 4 பூரியும் கடலைக்கறியும் வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கட்டஞ்சாயம் இருந்துச்சு, சாய் குடிச்சிட்டு நாங்கள் வந்து மேலே போனோம். அகத்தியரை பார்த்தோம். அகத்தியரை பார்த்துட்டு திரும்ப மதியானம் இறங்கிடுவோம். மதியான சாப்பாடு கொடுத்தாங்க. மதியான சாப்பாடு சாம்பார், ரசம், இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அப்பளம், இது எல்லாமே வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் திரும்ப திரும்ப வந்து கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு வழக்கம் போல் அப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது பஜ்ஜி இது கொடுத்துருவாங்க. நைட்டுக்கு வந்து உங்களுக்கு அன்னைக்கு வழக்கம் போல் கஞ்சி, நைட் நாளைக்கு கஞ்சி தான். அடுத்த நாள் 3வது நாள் நம்ம இறங்க போகிறோம். அன்னைக்கு காலையில் எங்களுக்கு புட்டும் கடலைக்கறியும் வந்து கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 2 புட்டு கடலைக்கறி கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ 2 கூட சாப்பிட முடியல. ஏன்னா இறங்க போகிறோன்ற நல்லபடியாக இறங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்திலே நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். பெண்கள் வரலாமா, பெண்கள் வந்தால் தங்க முடியுமா, பெண்களுக்கு தனி பாத்ரூம் இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. பெண்கள் வரலாம், தாராளமாக வரலாம். நிறைய பெண்கள் எங்கள் கூடயே வந்து வந்திருந்தாங்க. பெண்களுக்கு தனி தங்குமறை வந்து உண்டு, தனி கழிப்பறை உண்டு, தனி குளியலறை உண்டு. லேடிஸுக்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கும் தனியாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா அந்த ஃபால்ஸில் வர மாதிரி தான் தண்ணி, நல்லா குளிருது. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் வந்து பட தேவையில்ல. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. கழிப்பறை இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன விடயங்கள் கூட நமக்கு அங்கே போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதுக்காக நான் அதை வந்து சொல்கிறேன். நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் போய் இந்தியன் டாய்லெட்டில் உட்காரப்பே உங்களுக்கு ரொம்ப அது கடினமாக வந்து தெரியும். இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது, நான் வந்து வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கிடையாது, இந்தியன் டாய்லெட் மட்டும் தான் இருக்குது. 2வது, குளிக்கிறது எப்போனாலும் போனால் குளிக்கலாமா, சுடுதண்ணி வருமா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறேன். சுடுதண்ணிலாம் வராது, பச்சை தண்ணி மட்டும்தான். அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவுறது முதற்கொண்டு அந்த பாத்ரூமில் வர தண்ணியாக இருக்கட்டும், நீங்கள் குளிக்கிறதுக்கான தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே மேலே அங்கே பக்கத்தில் நம்ம அந்த கேம்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் ஓடுது, அதாவது ஒரு நீரோடை வந்து ஓடுது. அதில் இருந்து ஒரு புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா தண்ணி எல்லா பைப்புக்கு வர்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதனால் 24/7 தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். மேலே வந்து எப்பயுமே வற்றாது. அதனால் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. நீங்கள் காலையில் 3 மணிக்கு போனீங்கனாலும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக மேலே என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, மேலே சிக்னல் கிடைக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. மேலே சிக்னல் தாராளமாக கிடைக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஜியோ கிடைக்கும், ஏர்டெல் கிடைக்கும், பிஎஸ்என்எல் கிடைக்கும். நான் இந்த 3 தான் கிடச்சிது. நாங்கள் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டேன். உங்களுக்கு நான் சொல்லணும்ல, அதனால் எல்லாத்தையும் கேட்டேன். ஒரு இடத்துல நல்ல டவர் கிடச்சிதுங்க. ஜியோவில் வந்து வீடியோ கால் முதற்கொண்டு பண்ணுற அளவுக்கு மேலே வந்து டவர் கிடச்சிது. அந்த இடத்துல ஜியோன்னு கூட எழுதி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கேட்டு நான் பேசுனேன், நீங்கள் கேளுங்களேன். இந்த இடத்துல ஜியோ ஏர்டெல் கிடைக்குமா? ஏர்டெல் வந்து அங்கே கொஞ்சம் அந்த இடத்துக்கு போனால் ஏர்டெல் பிஎஸ்என்எல் வந்து அங்கே அந்த பக்கம். ஆனால் ஜியோ வந்து இந்த இதில் கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கும். அதுவும் அதில் ஜியோ எழுதி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கிடைக்கும். கரெக்டா வீடியோ கால் வரைக்கும் பண்ணலாம். வீடியோ கால் வரைக்கும் பண்ணலாம். ஓ, நீங்கள் வந்தீங்கன்னா டவர் கிடைக்கிறது, வீட்டுக்கு சொல்லணும் ஏதாவது பேசணும்னா ஜியோ இருக்குன்னா இங்கே
மற்றபடி ஏர்டெல் பிஎஸ்என்எல்லாம் அங்கே, மற்ற நெட்வொர்க்னா அது தெரியலங்க, கிடைக்க மாட்டேறது தெரியல. நீங்கள் எதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப்போடையே வந்துடுங்க. கேட்டிங்களா? ஒரு இடத்துல இங்கே கிடைக்கும் ஏர்டெல் பிஎஸ்என்எலும், இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் நடந்து போனோம்னா அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அங்கேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்து தகவல் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டோம், பத்திரமா வந்துட்டோம், மேலே வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதையோ, அகத்தியரை பார்த்துட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறது அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற இடங்களில் கிடைக்காது. ஒவ்வொரு இடங்களில் சில இடங்களில் ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் சிக்னல் டவரை பற்றி பொறுத்தது. இப்போது நம்ம கடைசி பார்ட்டுக்கு வந்து வருவோம். அதாவது அகத்தியருடைய தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நாம் முதல் நாள் வந்து தங்கிட்டு 2வது நாள் அதிகாலையில் வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். 2வது நாளுடைய பயணம் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் போய் அகத்தியரை பார்த்துட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் நம்ம பேஸ் கேம்புக்கு வரதான் நம்மளோட இன்னைக்கு பாயிண்ட். 2வது நாள் போகிறப்ப நிறைய காலநிலைகள் வித்தியாசத்தை உங்களால் வந்து உணர முடியும். உங்களுக்கு நீங்கள் கேரளா பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டுறப்போ ஒரு முத்திரை வந்து இருக்கும், சங்கு முத்திரை. அந்த சங்கு முத்திரை தாண்டிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த தமிழ்நாடுக்கு வர்றப்போ அது வரைக்கும் உங்களுக்கு அட்டைகள் இருக்கும், அட்டைப்பூச்சிகள் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு பார்டர் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டைப்பூச்சிகள் இருக்காது, அட்டைப்பூச்சிகளோட தொல்லை வந்து உங்களுக்கு இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம். ஒரு 3 கயிறு ரொம்ப பெருசாக நம்ம ஸ்டீப்பாக ஏறி போடுற மாதிரி இருக்கும், அதான் பிடிச்சி ஏறி போகணும். அந்த நேரத்தில் காலநிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாகமலை, பக்கத்தில் இருக்க சில மலைகளை வந்து பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டு வழியாக வந்து அந்த மலை வழியாக தான் வருவோம், அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் போன நேரத்தில் வந்து கிளைமேட் ரொம்ப மேகங்கள்லாம் தழுவிக்கிட்டு போச்சு. எங்களை மேலே ஏறி பார்க்க விட்டதே ஒரு அதிசயம் தான் சொல்லலாம். அங்கே போய் பார்க்குறப்ப அகத்தியருடைய தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நான் அவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து போனேன். பேசிக்கிட்டா இவரு கூட மேலே போயிடலாம், கவலைப்படாதீங்க, போயிடலாம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு போனேன். இந்த சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பாடல்கள்லாம் அப்படியே நாங்கள் ஒன்று பாடிக்கிட்டே வந்து போனோம். ஆனால் மேலே போய் நான் அவரை பார்த்த அடுத்த நொடி, அந்த நொடி அகத்தியரை பார்க்க நொடி என்னுடைய கண்களில் இருந்து எல்லாமே கலங்கிருச்சுன்னு சொல்லலாம். என் கண்கள் கலங்கி நான் அப்படியே ஒரு பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி எனக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து இருந்துச்சு. அதை வார்த்தைகளால் உண்மையிலேயே விவரிக்க வந்து முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். நீங்கள் போக முடியலன்னா கூட உங்களுக்கு வயது காரணமாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல அமர்ந்து நிறைய பேர் எல்லாம் ஜாலியாக பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். மறுபடியும் சொல்கிறேன், அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் அவரை பார்த்துட்டு அங்கே அமர்ந்து கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க. நான்லாம் வந்து அங்கே அமர்ந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தியானம் பண்ணுங்க. நம்ம சுற்றுலாவுக்கு போகலை, அகத்தியரோட தேடி வந்து ஒரு சீடனாக வந்து போயிருக்கோம், ஒரு குருவை தேடி சீடனாக வந்து போயிருக்கோம், அவரை பார்த்துருக்கோம், அவருடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அதை வந்து நீங்கள் தியானம் பண்ணி உணருங்க. இதுதான் அகத்தியர் மலையோட எனக்கு வந்து ஒரு அனுபவம். ரொம்ப முக்கியமாக நான் வந்து ஒன்று சொல்கிறேன். நான் கீழே வந்து 2 வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த அகத்தியர் மலை தமிழ் நேவிகேஷனோட வாட்ஸ்அப் குரூப்பு, இன்னொன்று நம்மளுடைய எக்ஸ்ப்ளோவியோட வாட்ஸ்அப் குரூப். அதாவது நம்ம எங்கெங்கே அடுத்து பயணங்கள் போகிறோம், அடுத்து எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான வாட்ஸ்அப் குரூப். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்கள் கேள்விகள் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அகத்தியர் மலையை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 வீடியோவில் மொத்த அகத்தியர் மலையை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இணைஞ்சேருங்க. இதே மாதிரி நம்ம ஒரு அடுத்த ஒரு அற்புதமான ஒரு சித்தர்களை தேடிய ஒரு பயணத்தில், ஒரு குருவை தேடிய ஒரு பயணத்தில் சந்திக்கலாம். அடுத்த உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.